எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள், ஓட்டிட்டுலாம் பார்க்குறாங்க. ஃபேமிலி கட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சண்டே வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து நளினா பிரியாணி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நளினா பண்ண போகிறாங்க. அம்மா வந்து அதுக்கேற்ற சைட் டிஷ்னால் வித்தியாசமாக ஜப்பான் சிக்கன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டில் இருக்கிற பொருள். ஆமாம், அது வந்து வீட்டில் இருக்கிற பொருளே ரொம்ப சிம்பிளாக இருக்குமா. அந்த டிஷ் எப்படின்னு பார்த்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் இன்னும் ஜப்பான் சிக்கன் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கோம். நீ சாப்பிட்ருக்கேன்? நானும் சாப்பிட்ருக்கேன். ஹோட்டலில் கூட சாப்பிட்டு ஹோட்டலில் இருந்தால் இந்த சிக்கன் தான் சாப்பிட்றேன். இனிப்பாக இருக்குல்ல, அந்த ஹனி சிக்கன் சாப்பிட்ருக்கேன். அதே மாடலில் ஜப்பான் சிக்கனு, அதாவது அந்த சில்லி பவுடர்லாம் போடாத ஒயிட் கலர் டீப்பாக இருக்கும் கொஞ்சம். அது எப்படி இருக்குன்னு பார்த்து தெரியுமா? செய்யலாம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் எல்லாம் பண்ணுறோம். வீடியோ ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். சிக்கன் நல்லா வளர்க்கும், மசாலா பிரியாணி ரெடி ஆகுதுங்க. பிரியாணிக்கு சைட் டிஷ் பண்ணுறோம், எதுவும் சரியில்லை. சரி, ஜப்பான் சிக்கன் செய்யலாம். சாப்பிட்டோம், குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்கன்ட்டு ஜப்பான் சிக்கன் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இதாக போட்டுக்குங்க. ஏன்னா இதை டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடணும். இப்போ எத்தனை போட்டால் 3 4 ஓகேங்களா? கார்ன்ஃப்ளவருங்க இதோ அதுக்கு 4 போட்டோமோ அதே 4. இதான் 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுருங்களா? 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுருங்க. இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுருங்க. நம்ம டிப் பண்ணி இந்த ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி கரைச்சி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூட போட்டுக்கலாம். அதில் ஒட்டுமா? எல்லாம் பார்க்குறீங்க, சரிதான், எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனால் ஏன் அந்த லைக் போட மாட்டேன்றீங்க? பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும்னு சொல்லிட்டுன்றது எங்கள் தப்பு தான். பிடிக்குதோ பிடிக்கலையா லைக் பண்ணிடு. என்ன தெரியுமா சொல்லிடுறோம்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு. அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அதை வந்து அதனால நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் லைக் போட்டுருங்க. 80% எடுத்துடணும். ரொம்பலாம் ஃப்ரை ஆகக்கூடாது. ஃப்ரை பண்ணி வச்சுக்கேன். பட்டர் போட்டுக்கேன். பூண்டு போட்டோன்னே அது வந்து கீத்துக்கு தான் போடலாம். இப்படி அரிஞ்சு போடலாம். இப்படி அரிஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட சொல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோனா ஊற்றலாமா? 1 கப்பு. அதாவது பப்பி, நாங்கள் வந்து கண்ணு அளவு பார்த்துட்டு அப்படியே போடுவோம். யூடியூப்புக்காக அளவு சொல்லுவோம். கஷ்டமாக இருக்குது. கிலோ கொடுங்க, 1 ஸ்பூன் போடுங்க, 1 டம்ளர் போடுங்க. அது எங்களுக்கு அளவு தெரியல. அது கேட்குறாங்கன்றதுக்காக அந்த அளவு சொல்கிறோம். சிக்கன் எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஏன் முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி வந்து ஒரு 20 முந்திரி எடுத்துக்கோங்க. சிக்கன்லேயும் சால்ட் போட்டோம் இல்லைங்களா? இப்படியே கொஞ்சம் சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சிக்கனை வந்து இதில் போட்டோம். என்னம்மா பிரியாணி ரெடியா?
சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஜப்பான் சிக்கனுக்காக வெயிட்டிங். ஜப்பான் சிக்கன் ரெடி ஆனோம்னா இன்னைக்கு ஒரு புடி இப்போ நிறையவே போடுங்க, நல்லா இருக்கும். ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ண போறாங்க. நவீனாக்கும் கொடுக்கல, எப்படி இருக்கு பார்ப்போம். கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாம், நான் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வீட்டில் செஞ்சது. சூப்பருமா, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஹோட்டலெல்லாம் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இந்த சுகர் கம்மியாக க்ரீமியாக நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். சூப்பர், நல்லா இருக்கும். ஈஸி தான் இல்லை, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்க. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தான் லைக் பண்ணனா எங்கேயோவா இன்னொரு இதுக்காக போக போகிறீங்க, பக்கத்தில் தானேங்க, அப்படி லைக் பண்ணுங்க. லைக் அது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போட இப்போதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரோம். ஆமாம், கொஞ்சம் கேப் நிறைய விட்டோம். ஆமாம். சரிங்க, நல்லா தயவு செஞ்சு எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள், ஓட்டிலாம் பார்க்குறாங்க. சரிங்க, பாய். பிரியாணி சாப்பிட்றோம் நாங்கள்.